விஜய் அவர்களுடைய நடிப்பில் கோட் அப்படின்ற ஒரு படம் வந்து நாளைக்கு ரிலீஸ் ஆக போகுது. காந்தியை நினைச்சுதான் டென்ஷன். இப்பெல்லாம் அலோஃபா சுத்திட்டு இருக்காரு. வீட்டுக்கும் டைமுக்கு வரதில்ல. இனிமே சத்தியமா கூட்டி கூடாதுடா. ஏதாவது பொண்ணோட தொடர்பு இருக்கும்னு கொஞ்சம் சந்தேகமா இருக்கு. பல பேருக்குமே இந்த படத்தின் மீது எதிர்பார்ப்பு அதிகமாகவே இருக்கு. இந்த படத்தில் இன்னும் சுவாரஸ்யத்தை அதிகப்படுத்துகிற விதமாக என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மறைந்த கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடைய சீன் வந்து இந்த படத்தில் வைக்க போகிறோம். அவருமே இந்த படத்தில் பிக் ஸ்க்ரீனில் நீங்கள் வந்து அவரை பார்க்க போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வெங்கட் பிரபு அவர்கள் சொல்லியிருந்தார். இது ரசிகர்களுக்கு வந்துட்டு இன்னும் அதிகமான உற்சாகத்தை ஏற்படுத்துச்சு. இப்போ இருக்கக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னா, விஜயகாந்த் அவர்கள் வந்து எந்த மாதிரியான தோற்றத்தில் எப்படி வருவார் அப்படின்ற மாதிரியான ஒரு கேள்வி இருந்துச்சு. இதுக்கு வெங்கட் பிரபு அவர்களே வந்து ஒரு விஷயத்தை சொல்லியிருந்தார். அவர் வந்து கேப்டன் அப்படின்ற ஒரு படம் எடுத்திருந்தார், விஜயகாந்த் நடிச்சிருந்தார். அந்த கேப்டன் படத்துலேருந்து தான் அவருடைய கேரக்டர் வந்து நாங்கள் டிசைன் பண்ணியிருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இது வந்து விஜயகாந்த் அவர்கள் மறைவதற்கு முன்பாகவே அவருடைய போர்ஷன்லாம் ரெடி பண்ணிட்டாங்க. ஆனால் இது வந்து எதுக்காக பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஜயகாந்த் அவர்கள் வந்து தமிழ் சினிமாவில் வந்து ஒரு தவிர்க்க முடியாத ஒரு முக்கியமான ஒரு மாமனிதர், நடிகர், மிகப்பெரிய முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நபர். இவருக்கு வந்து நன்றி செலுத்தணும் அப்படின்றதுக்காக தான் அந்த போர்ஷனை வந்து அவங்க ரெடி பண்ணியிருக்காங்க. பட் வந்து அன்ஃபார்ச்சுனேட்லி விஜயகாந்த் அவர்கள் வந்து மறைந்ததுனால, அவர் வந்து இறந்து போனனால, இப்போ அவருடைய நினைவாக அந்த போர்ஷன் வந்து உள்ள வைக்கிற மாதிரி ஆகிப்போச்சு. இப்போ வந்து கேரக்டர் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு விஷயம் சொல்லியிருக்காருல, இந்த கேப்டன் படத்தில் இருந்த மாதிரி தான் நாங்கள் டிசைன் பண்ணியிருக்கோம்னு. இதை வந்து இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, விஜய் ரசிகர்கள் எல்லாமே இப்படி தான் இருக்கும் அப்படின்னா நம்ம ஏஐலேயே அதை ரெடி பண்ணுவோம்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட ஃபோட்டோஸ் வந்து ரிலீஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த ஃபோட்டோஸ் ஃபுல்லாக உங்கள்கிட்ட காட்டுறேன், நீங்கள் அதை பாருங்கள். ஸ்குவாடை விட்டு போய் பல வருஷம் ஆச்சு. எப்படின்னு யோசிக்கிறீங்களா? எவ்வளோ வயசான என்னையா? A lion is always a lion. விஜயகாந்த் அவர்களுடைய போர்ஷன் படத்தினுடைய ஆரம்பத்திலே வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு சில பேரும், இல்லை கிளைமேக்ஸில் தான் விஜயகாந்த் அவர்களுடைய போர்ஷன் வரும்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. ஆனால் அது எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, விஜயகாந்த் அவர்களை பிக் ஸ்க்ரீனில் பார்த்தாலே எங்களுக்கு போதும், ரொம்ப பெரிய சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் ரசிகர்கள் மட்டும் இல்லாமல் அனைத்து தரப்பு ரசிகர்களுமே வந்துட்டு சொல்லிகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த படம் வந்து பல பேருக்கு வந்துட்டு பல எதிர்பார்ப்புகளை கொடுத்துருக்கு. ஸோ நாளைக்கு இந்த படம் ரிலீஸ் ஆக போகுது. உங்களில் யார் யார் நாளைக்கு படம் பார்க்க போகிறீங்க அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி.